ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த முறை நம்ம அலெக்சாவினுடைய வரலாற்றை பற்றி பேசியிருந்தோம். அதில் நீங்கள் பேசும்பொழுது இந்த சிலுவை யுத்தத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த சிலுவை யுத்தம்னா என்ன, இதோடைய வரலாற்று பின்னணியை சொல்லுங்கள். அது சிலுவை யுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு போர். அது ஒரு போராக நடக்கலை. 200 ஆண்டு கால இடைவெளியில் 8 முறை நடத்தப்பட்ட போர் ஒன்று. இரண்டாவது, இந்த சிலுவை யுத்தம் என்பது கிறிஸ்துவ சமூகம் இஸ்லாமிய சமூகத்தின் மேல் நடத்தப்பட்ட யுத்தம். அப்படி தான் நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு புரிதலுக்காக. இது ஏன் நடந்துச்சு, எங்கிருந்து எங்கே நடந்தது என்பது ரொம்ப முக்கியமான தரவு, சுவாரஸ்யமான வரலாற்று உண்மை. இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிபி 1090 1290, அப்போ கிட்டத்தட்ட 200 வருடம். 1090 கிபியிலிருந்து 1290, இந்த இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்பட்டதான் 8 விதமான போர்கள். பல்வேறு காலத்தில் தொடர்ச்சியாக நடத்தலை. ஒவ்வொரு போருக்கும் இடையில் சில 2 ஆண்டு வருஷம் இருக்கும், 30 வருஷம் இருக்கும். இப்படி இடைவெளிகள் இருக்குது. ஏன் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யம். அதுக்கு இந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இது என்ன காரணம், எங்கேருந்து எங்கே நடத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். இந்த போருடைய நோக்கமே வந்து ஜெருசலத்தை கைப்பற்றுவது தான். இன்றைக்கி பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, ஜெருசலம், அலெக்சா. அப்போ அலெக்சா இல்லை, ஜெருசலம், அந்த மலைக்குன்று, பாலஸ்தீனம், அப்போ இஸ்ரேல் கிடையாது. அதை கைப்பற்றுவது என்பது. ஏன் அதை கைப்பற்றணும்னு நினச்சாங்க, யார் கைப்பற்றணும்னு நினச்சாங்க? பொதுவாக நமக்கு தெரியும், இந்த கிறிஸ்துவம், யூத மதத்துக்கு பின்னாடி வந்த கிறிஸ்துவம் ஜீசஸ் காலத்தில், இப்போ வந்து நம்ம அதைத்தான் 2026 வருடங்கள் முன்பாக, இந்த கிறிஸ்து ஒரு யூத குடும்பத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவர் கூட இதே ஜெருசலத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற யோர்தான் ஆற்றங்கரையோரத்தில் இருக்கின்ற பெத்லஹேமில் பிறந்தார் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அந்த பகுதியில் தான் அவர், அந்த ஆற்றங்கரையோரத்தில் தான் அவர் வளர்ந்தார். அந்த காலகட்டத்தில் அந்த தேசம் என்பது கிரேக்கர்களுடைய இதாக இருந்தது, அடிமையாக இருந்த தேசம். ஆனாலும் இஸ்ரேலில் யூத தேவாலயம் இருந்தது. அப்போ கிறிஸ்துவம் கிடையாது. கிரேக்கர் என்பது வேறொரு இதாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் ஈரான்லாம் வந்து நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் இருந்தாங்க. அடிப்படையில் ஈரானியர்கள் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், புரிஞ்சுக்குங்க. அப்போ எங்கேருந்து நெருப்பு வந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஹிப்ரு மொழி தான் பேசப்பட்டது. தமிழில் எப்ரேயம் சொல்லுவாங்க, ஹிப்ரு. இந்த ஹிப்ரு என்பது ஒரு மொழி குடும்பம். அது வந்து அந்த எந்த மொழி குடும்பம் என்றால் ஹிப்ரு, அரபிக், செமிட்ரி மொழி குடும்பம். கிட்டத்தட்ட நம்ம எப்படி திராவிட மொழி குடும்பம் மாதிரி அது செமிட்ரிக் மொழி குடும்பம். இந்த ஹிப்ரு என்பது அப்பொழுது பேசப்பட்ட மொழியாக இருந்தது. இன்றைக்கி வழக்கொழிந்த மொழி. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச உலக அளவில் ஒரு 7 லட்சம் பேர் தான் பேசுவாங்க. அதில் பெரும்பாலானவர்கள் யூத சமூகத்தை சார்ந்தவர்கள் பேசுகிறாங்க. அப்போ அந்த மொழியில் தான் பைபிள் இறக்கப்பட்டதுன்னு சொன்னாலும் அதிகமாக வந்து அது அச்சில் கொண்டு வரப்பட்டது கிரேக்கத்தில். முக்கியமானது கிரேக்கம் என்பது துருக்கி தான் கிரேக்கம். கிரீஸ்லேருந்து இஸ்தான்புல் வரை நடந்த ஏரியா தான் கிரேக்கம். கிரீஸ், பல்கேரியா, இஸ்தான்புல், இதெல்லாம் கிரேக்கம். அப்போ கான்ஸ்டான்டினோபிள், இதெல்லாம் கிரேக்கம். அவருடைய ஆட்சி தான் இங்கே இருந்தது. இரண்டாவது, ஒரு கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்டவுடன் அது கிரேக்கத்தில் தான் வந்து மொழி மாற்றம் நடந்தது. இந்த கிரேக்கம் என்பதும் ஒரு பழமையான மொழி. இந்த பக்கம் ரோமனில் வந்து லத்தீன் மொழி. அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி தான் ரோம் வரைக்கும் கிறிஸ்டியானிட்டி பரவிடுது. அப்போ கிரேக்கத்திலும் லத்தீனிலும் தான் பைபிள் வந்து ரொம்ப பாப்புலராகுது. ஹிப்ரு வந்து அப்படி கொஞ்சமாக வழக்கொழிந்து போகுது. கிரேக்கமும் லத்தீனும் பெரிய அளவில், நம்ம ஊரில் சான்ஸ்கிரிட் மாதிரி ஹிப்ருவை சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவில் கிறிஸ்துவம் பரவி இருக்கு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா பாதிரிகள், அப்போ போப்லாம் கொண்டு வராங்க. அந்த பாப்பரசன் சொல்லக்கூடியவர்கள் ரோமை தலைநகராக கொண்டு அந்த இருக்கிறாங்க. லத்தீனில் தான் அந்த மொழி அதிகமாக ஆளுமை செய்கின்ற காலகட்டம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் கிபி 1000 மீண்டும் ஜீசஸ் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் இது எந்த காலகட்டம் மோஸ்ட்லினா
கிபி 700 800களிலெல்லாம் இது ரொம்ப பெரிய வேகம் எடுக்குது. 1000ல் ஏன்னா ஜீசஸ் வருவார் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறாங்கல்ல. அப்போ 1000ல் வருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது கிபி 1000ல் ஜீசஸ் வரலை, நடக்கலை. இப்போ என்ன ஆகுனா ஐரோப்பாவில் கிறிஸ்துவ மதத்தின் மேலே நம்பிக்கை குறையுது. என்னப்பா ஜீசஸ் வருவார் சொன்னார், வரல, சொல்லியே 70 வருஷம் ஆச்சு, எப்படி வரலையே? அப்போ இது ஒரு பொய். நிறைய பேர் கிறிஸ்துவத்திலேருந்து மத நம்பிக்கை இல்லாமல் நிறைய பேர் போகிறாங்க, ஏத்திஸ்டா. இப்போ இன்றைக்கும் ஏத்திஸ்டா இருக்கவன் அதை வச்சு தான் ஏத்திஸ்டா போகிறான். சும்மா சொல்லுவாங்க கிறிஸ்துவர் வரப்போகிறார், அதான் அவர் எங்கே வரப்போகிறார், இது சும்மா பொய்க்கதை, அவரை சிலுவையில் இருந்து கொண்டுட்டாங்க. அப்போ அப்படி ஏத்திஸ்டா போகிறத பார்த்து அப்பொழுது போப்பாக இருக்கின்ற ஏர்பன் 2 2ஆம் ஏர்பன்கிறவர் அப்போ போப்பாக இருக்கார். அவர் என்ன யுக்தி பண்ணுறாருன்னா, இது இவங்க சரிப்பட்டு வரல, கிறிஸ்துவ மதம் அழிந்து விடும், அப்போ நம்ம ஜெருசலத்தை கைப்பற்றினால்தான் ஜீசஸ் வருவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் இருக்குது. ஏன்னா ஜீசஸே ஜெருசலத்தில் தான் இறங்குவார் அப்படின்னு. அப்போ இவங்க என்ன தராங்க, நம்ம படை திரட்டி போய் ஜெருசலத்தை கைப்பற்றணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஜெருசலம் அதன் பகுதிகளில் எப்படி இருக்குன்னா முஸ்லீம் மன்னர்களுடைய ஆட்சியில் இருக்குது. அப்போலாம் ஏன்னா உங்களுக்கு கலீஃபா உமர் உடன்படிக்கை பற்றி பேசியிருக்கோம். இந்த 7ஆம் நூற்றாண்டில் கலீஃபா உமர் காலத்தில் அந்த பாலஸ்தீன பகுதியே அரபு நாட்டுடைய கட்டுப்பாடுக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சார்ந்த மன்னர்கள் தான் அதை பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே யூதர்களும் இப்போ இல்லை, ரொம்ப மைனாரிட்டியாக கொஞ்சம் பேருக்கு இருக்காங்க இல்லையே. பெரும்பாலானவர்கள் அரபு மொழி பேசக்கூடியவர்கள், ஹிப்ரு கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ அந்த ஜெருசலத்தை கைப்பற்றினால்தான் நம்முடைய ஜீசஸ் வருவார் அப்படின்னு படை திரட்டுறாங்க. அப்போ இதற்கு பேர் என்ன செய்கிறாங்கன்னா சிலுவை யுத்தம்னு பேர் வைக்கிறாரு இந்த போப் ஏர்பன் 2 அவர் பேர். இது இந்த கத்தோலிக்க திருச்சபையே கூடி முடிவெடுக்குது. நீங்கள் சொல்கிற போப்புன்றது இப்போ வேட்டிகன் சிட்டியில் அவங்க அந்த காலகட்டத்தில் இருந்த வாட்டிகன் போப். இப்போ இருக்கின்ற போப் மாதிரி அப்போ உங்கள் போப் இல்லை, அவர்கள் கிட்டத்தட்ட அரசர்கள் மாதிரி இருப்பாங்க. இப்போ இருக்கவங்களுக்கு தான் இப்போவும் அரசர் தான், வாட்டியனுடைய தலைவர் தான் அவர். ஆனாலும் அவர் அமைதிக்காக பேசக்கூடியவராக இருப்பாங்க. அப்போ இருக்கின்றதெல்லாம் ஒரு அதிரடியான செய்வாங்க. மன்னர்களே அவர்களுக்கு பார்த்து பயப்படுவாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் போப்புக்கு மரியாதை கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சி போய்விட்டது. ஏன்னா அதுக்கப்புறம் இதை பற்றி பேசின சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை பற்றி பேசினா அது இன்னொரு பெரிய கதை. ஏன் ப்ரொட்டஸ்டன்ட் எப்படி வந்தாங்க, போப்புக்கு எதிராக வந்தவங்க தான் ப்ரொட்டஸ்டன்ட், அது வேறு கதை. அப்போ இப்படி ஒரு சூழலில் ஒரு பெரிய படை திரட்டுறார். கிட்டத்தட்ட 2 லட்சம் வீரர்கள் திரள்றாங்க. எங்கேருந்து? ரோம்லேருந்து அப்படியே உள்ளே வர்றாங்க, கிரேக்கத்துக்குள்ளே வர்றாங்க. இஸ்தான்புல் வழியாக தான் வந்தாகணும். இஸ்தான்புல் வந்தால் இஸ்தான்புல் அப்பொழுது கிரேக்க நாடு. இஸ்தான்புல்லிருந்து எங்கே உள்ளே வரணும்னா இதுக்கு சிரியாவுக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த லெபனானுக்குள்ளே வரணும். லெபனானும் துருக்கிக்கு நடுவில் ஒரு சின்ன கடல் இருக்குது, ஒரு துறைமுகம் இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் திரிப்போலி, அந்த இடத்துக்கு சிட்டிக்கு பேர். அது ஒரு போர்ட். அதை கடந்து வந்தால் தான் உள்ளே வர முடியும். வர்றாங்க. இவங்க இவ்வளோ பேர் வருவாங்கன்னு இந்த மன்னருக்கு தெரியல. அப்போ ஒரு மன்னர் ஆட்சி பண்ணுறார். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த ஏரியாவை ஆட்சி பண்ணுறவர்கள் அப்பாசிய கலீபகம். இப்போ நீங்கள் படிச்சிருக்கோம், அப்பாசிய கலீபகம், உதுமானிய கலீபகம், அவங்களாம் நிறையா வருஷங்கள் ஆட்சி பண்ணாங்க. இந்த அப்பாசிய கலீபகம் தலைநகரம் எங்கே இருக்குன்னா ஈராக்கில் இருக்கின்ற பக்தாத். நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம் பக்தாதுடைய 1001 இரவுகள். கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவரெல்லாம் புகழ்பெற்ற ஒரு மன்னர். அவங்களாம் அப்பாசிய கலீஃபகம். அந்த அப்பாசிய கலீஃபகத்துடைய ஒரு குறுநில இடமா தான் அந்த திரிப்போலி இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் சின்ன படையை வச்சுட்டு இருக்காங்க, யாரும் பெரிய அளவில் வரப்போகிறது இல்லைன்னு. 2 லட்சம் போர் வீரர்கள் இறங்குறாங்க. பெரிய கான்டாக்ட் இருக்காதுல்ல, அடிச்சு நொறுக்கி உள்ளே லெபனானை பிடிக்கிறாங்க, சிரியாவை அடிக்கிறாங்க. உள்ளே அந்த லிட்டனார் வழியாக இஸ்ரேலை பிடிச்சிடறாங்க. அடித்து ஒடிச்சு அந்த பகுதியை முழுமையாக கைப்பற்றுறாங்க. அங்கே இருக்கின்ற அரபு பேசுகின்ற மக்களை எல்லாம் அடித்து கழுவேற்றுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கொல்லப்படுறாங்க. பெரிய ரத்த ஆறே ஓடுது. இது வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்டது. அப்போ ஒரு ரத்த ஆறே ஓடுது. அப்போ இது ஜெருசலத்தை பிடிக்கிறாங்க. ஜெருசலத்தை பிடித்து அப்பொழுது இருக்கின்ற அந்த எனக்கு ஃபுல்லாக முழுக்க கிறிஸ்துவர்கள் தான், யூதர்கள் குறைவு. அப்பொழுதும் பெரிய அளவில் யூதர்கள் கிடையாது. இவர்கள் என்ன பிடிக்கிறாங்கன்னா ஜெருசலத்தை பிடித்து விட்டால் நம்முடைய மேசியா வருவார், நம்மளுடைய ஜீசஸ் இறங்குவார், ஜெருசலம் ரொம்ப முக்கியமானது, பெத்லஹேம் முக்கியமானது. என்ன சொல்கிறாங்கன்னா பெத்லஹேம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு அங்கே பிரச்சாரம் செய்யப்பட்டது. முக்கியமாக இந்த சிலுவை வீரர்கள் 2 லட்சம் பேர் எப்படி திரண்டாங்கன்னா வெறும் மத நம்பிக்கை மட்டும் இல்லை. நீங்கள் சிலுவை வீரர்களாக பதிவு பண்ணிவிட்டால் உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் கத்தி வச்சு யாரை வேணாலும் வெட்டலாம்.
நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், உங்களுக்கு வந்து ஃப்ரீடம். ஏன்னா இவர்கள்லாம் தியாகிகள், சிலுவை வீரர்களாக வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த மாதிரி. ஸோ அவங்க தயார்படுத்தினதே 1 வருஷம் 1.5 வருஷம் தயார்படுத்தினாங்க சிலுவை வீரர்களாக. அப்படியே வர்றாங்க, ஆண் பெண் எல்லாம் கலந்து வர்றாங்க. இதில் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ அவங்களுடைய நோக்கம் வந்து இன்றைய இஸ்ரேல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஃபுல்லா கைப்பற்றதா இல்ல இந்த பெத்லஹேம் அந்த ஜெருசலம் இந்த 2 பகுதியை இல்ல அந்த பகுதியில் இஸ்ரேல்னு அப்ப கிடையாது. இல்ல நான் சொல்றது இப்ப இருக்கக்கூடிய இதுல மேப் படி உதாரணம், நீங்க லெபனானை விட்டு வந்துட்டீங்கன்னா திரிப்போலிங்கிறது பெய்ரூத் எல்லாம் சிரியாவோட இருக்கு. அப்ப சிரியா லெபனான் எல்லாம் ஒரு பகுதி தானே, ஒரு நாடு கிடையாது. அதை தாண்டி உள்ள வந்துட்டா ரஹான்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அதை தாண்டிட்டனாவே பாலஸ்தீனம் தான், அந்த லிட்டன் ஆறு. இன்னைக்கு இருக்கின்ற அந்த ஒரு பகுதி, இஸ்ரேலின் ஒரு பகுதி, கிட்டத்தட்ட ஹைப்பா, நம்ம இன்னைக்கு இருக்கிற ஹைப்பா நகரம் இருக்குல்ல, இஸ்ரேலுடைய தொழில் நகரம், அந்த ஹைப்பா அப்பொழுதும் ஹைப்பான்னு பேர்ல தான் இருந்துச்சு. அந்த பகுதியில் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் முழுக்க இப்போ வந்து வெஸ்ட் பேங்கு, ஜெருசலம். அப்போ இஸ்ரேல்னா பாலஸ்தீனாவே ஜெருசலம் தான், ஒட்டுமொத்த பாலஸ்தீனம். உங்களுக்கு ஜெருசலம், அதை தாண்டி ஹெரிக்கோல தான் வந்து தூதர் இப்ராஹிமுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது, அப்புறம் மோசஸுடைய அடக்கத்தலம் இருக்கிறது, அந்த காசா, இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே பிடிக்கிறாங்க. ஆனால் மெயினாக அவங்களுக்கு ஜெருசலம், அது ஜெருசலத்தை கைப்பற்றுறாங்க. அன்னைக்கு வந்து தலைநகரம் ஜெருசலம் தான். உங்களுக்கு அந்த பகுதி பாலஸ்தீனத்துடைய பகுதியுடைய தலைநகரம் ஜெருசலம் தான். அப்போ அந்த ஜெருசலத்தை பிடிச்சி அவங்க ஆட்சி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த அடிப்பட்ட மன்னர்கள்லாம், அரபு மன்னர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, ஈராக் பக்கம் ஓடுறாங்க, சிரியாவில் ஒரு பகுதியில் ஓடுறாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, உங்களுக்கு தெரியும் வரலாற்றில் தோற்று போனவன் திருப்பி படையெடுப்பான். அப்படி தான் மீண்டும் வந்து படையெடுத்து பெரிய யுத்தம் நடத்தி இவங்களை விரட்டுறாங்க. ஸோ இது நடந்து என்ன ஆனால் இவங்க திருப்பி அனுப்பப்படுறாங்க. ஏன்னா 20 வருஷமும் என்ன செய்கிறாங்க, சுகபோக வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம தான் ஜெயிச்சிட்டோம், சுகபோகமான வாழ்க்கை அப்படின்றாங்க. அவன் திருப்பி வந்து அடித்த உடனே இவங்க எல்லாம் நினச்சிறாங்க, திருப்பி ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய கிட்டத்தட்ட ஒரு 1114 வரை திருப்பி அவங்க போர் நடக்கல, போயிட்டாங்க. மறுபடியும் வந்து பாலஸ்தீனத்தில் அரபு மன்னர்களுடைய ஆட்சி நடக்குது. அப்போ ஏன் இது யார் அடிக்கிறாங்கன்னா, மன்னர் நூர்தீன் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து நூர்தீன் சன்கி. அவர் எங்கே இருந்து தலைநகராக ஆட்சி பண்ணுறாருன்னா, இதே அலப்போவை தலைநகராக வச்சு தான் ஆட்சி பண்ணுறாரு. லெபனானில் அலப்போங்கிற நகரத்தை வச்சு. அப்போ வந்து சிரியாவும் லெபனான்லாம் ஒரே நாடு தான் ஆட்சி பண்ணுறாரு. அவருடைய படைகள் தான் அவங்களை அடித்து துரத்துறாங்க. இவருடைய ஆட்சி காலத்தில் மீண்டும் 1914 சிலுவை வீரர்கள் திரள்றாங்க. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். இந்த சிலுவை யுத்தம் என்பது இந்த 200 ஆண்டு காலத்தில் 8 முறை நடத்தப்பட்ட யுத்தம். 8 முறை. இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்டம் என்பது நம்ம தமிழ்நாட்டுடைய நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களுடைய காலம். நீங்கள் பிற்கால சோழர்கள்னால் யார்? ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்கன். இப்போ இந்த காலம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கிபி 850 1281 வரை பிற்கால சோழருடைய ஆட்சி. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினது, பிரம்மாண்டமான சோழர் ஆட்சி. அதாவது வங்காள விரிகுடாவை தன் நிகத்தை கொண்டு போனது, கங்கை சோழபுரத்தை அமைத்தது, மலேசியா, இந்தோனேஷியாவையெல்லாம் வந்து ஆட்சி பண்ணது. மிக பறந்துபட்ட ஒரு ஆட்சி. அதே காலகட்டத்தில் இப்படி ஒரு நிலை அங்கே இருக்குது. இங்கே 2 பேருக்கும் தொடர்பே கிடையாது. உலகத்தில் ஒரு பகுதியில் இப்படி ஒரு ஆட்சி நடக்குது, ஒரு பகுதியில் ஒரு சிலுவை யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் நான் ஒப்பிடுறேன். அப்போ 2வது சிலுவை யுத்தம் இது மாதிரி திரள்றாங்க. இப்போ வந்து நூர்தீன்கிற மன்னர் ஒரு ஆட்சி பண்ணுறாரு. அலப்போவை தலைநகராக கொண்டு தான் ஆட்சி பண்ணுறாரு. அப்பொழுது போப்பாக இருக்கின்ற டியூஜீனியஸ், அப்போ வந்து போப் வந்து பேர் வந்து டியூஜீனியஸ், அவர் என்ன பண்ணுறாரு, தோத்துட்டு வந்துட்டாங்க, மறுபடியும் வந்து மதத்துடைய வீரியம் குறையுது, எல்லாருமே வந்து ஏத்திஸ்டாக மாறுறானுங்க. ஏன் இந்த ஏத்திஸ்டாக மாறுறாங்கன்னு மறுபடியும் சொல்கிறேன்னா, பிற்காலத்தில் இந்த ஏத்திஸ்டுகள் தான் யூதர்களாக இன்றைக்கி கன்வெர்ட் ஆகிருக்காங்க. அவர்களுக்கு மத நம்பிக்கை கிடையாது, அவர்கள் வெள்ளை யூதர்கள். ஆனால் யூத மதத்தில் அடிப்படையில் பை பாண்டில் யூதர் கிடையாது, பிறப்பின் அடிப்படையில் யூதர்கள் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற ஜியோனிஸ்டுகள் எல்லோருமே வந்து வெள்ளை யூதர்கள் தான், கன்வெர்டட். அவங்கள பற்றி நம்ம பேசணும். ஜியோனிஸ்டுகள் வேறு, உண்மையான யூதர்கள் வேறு. அப்போ இது மாதிரி போயிடக்கூடாது, நிறைய பேர் மத நம்பிக்கை இல்லாமல் போயிட்டுருக்கான் அப்படிங்கிறதுக்காக இந்த டியூஜீனியஸ் என்ன என்று சொல்லக்கூடிய இந்த போப் இவர் என்ன பண்ணுறாரு, இனி சும்மா விடக்கூடாது, இது நம்ம தடவை போனோம், 20 வருஷம் ஆட்சி பண்ணோம், ஆனால் அதுக்குள்ளே அவங்க மன்னர் நூர்தீனுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டு வந்துட்டோம்.
அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸுடைய மன்னர் 7ஆம் லூயிஸோட பேசுகிறார். அப்பொழுது போப்புகளுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்த மன்னர்கள் பிரெஞ்சு மன்னர்கள் தான், இங்கிலாந்து மன்னர்கள் இல்லை. எப்பொழுதுமே இங்கிலாந்து மன்னர்கள் போப்போட முரண்டுபட்டிருக்காங்க. இப்போ அந்த பிரெஞ்சு மன்னர்கள் எப்பொழுதுமே வந்து ஆதரவு. அந்த லூயிஸ் 7, 7ஆம் லூயிஸ் அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் தலைமையிலே போயிடுவோம், முன்னாடி போனீங்க, ஒரு போப் தலைமையில் போனீங்க, முதல் சிலுவை யுத்தம் நடந்த யாரோட தலைமையில் அந்த ஏர்பன் 2வே நேரடியாக வந்தார், இப்போ நானே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய படையை திரட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஜெர்மனியோட பேசுகிறாங்க. ஜெர்மனி, பிரான்ஸு, இத்தாலி எல்லாம் சேர்ந்த ஒரு படையை திரட்டுறாங்க. சிலுவை வீரர்கள் 9 லட்சம் பேர். கிட்டத்தட்ட கிபி 1114 9 லட்சம் பேர் திரண்ட ஒரு படை யாருடைய தலைமையில், லூயிஸ் 7 தலைமையில் திரண்டு போகிறாங்க. மிகப்பெரிய படை. ஆனால் நல்லா கவனிங்க, முதல் படை 2 லட்சம் பேர் போனான், வெற்றி பெற்றான். ஏன்னா அவன் வருவான்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கல. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட், சரியான மன்னர் இல்லை, தோற்று போனான், அடிப்பட்டான், 10,000 பேருக்கு மேலே கொல்லப்பட்டாங்க. சரியான சரிவு அங்கே இருக்கிற மக்களுக்கு, தோல்வி. ஆனால் இப்போ என்னென்னா மன்னர் நூர்தீன் இவன் அடித்து போனாலும் திருப்பி வருவான் என்று ஒரு எதிர்பார்த்துட்டே உட்கார்றார். எப்படினாலும் வருவான், இந்த வருஷம் வருவான், அடுத்த வருஷம் வருவான். அவர் நினைத்தது போல ஒரு பெரிய படை வருது. 9 லட்சம் பேர் இதே போல் கடந்து வர்றாங்க. இந்த மன்னர் நூர்தீன் அவருக்கு ஒரு தளபதி இருந்தார், அவர் பேர் ஷிர்கோ. அவருக்கு ஷிர்கோனா பெரிய போர் வீரர். அவர் எங்கே ஆட்சி பண்ணுறாருன்னா எகிப்து பகுதியை முழுவதும் ஆட்சி பண்ணுறார். அவருக்கு இந்த சிலுவை வீரர்கள் எந்த வழி வருவாங்களோ அந்த பகுதியை பூரா ஆட்சி பண்ண கொடுக்குறார். திறமையான வீரர்கள் அவர்கள், அடிப்படையில் ஈராக்கியர்கள் மெசபடோமியா சார்ந்தவர்கள், கலாச்சார ரீதியாக ஸ்ட்ராங்கானவர்கள். அந்த ஒரு படை இருக்கிறது. இந்த படை இந்த சிலுவை யுத்த வீரர்களை எதிர்பார்த்து காத்திருக்குது. இவர்களுக்கு கொடுத்த வேலையை ஒன்றும் இல்லை, அவன் எப்போ வந்தாலும் அடி, இதுக்காகவே காலங்காலமாக காத்துட்டு இருக்கான். நினச்சது மாதிரியே வர்றாங்க. 1187 வர்றான். பெரிய யுத்தம், 9 லட்சம் பேர். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 9 லட்சம் பேரும் தோற்று திருப்பி ஓடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு அவங்க இருந்திருப்பாங்க. மிகப்பெரிய யுத்தம், சொல்லப்போனால் மிகப்பெரிய தோல்வியை சிலுவை யுத்த வீரர்கள் அடைகிறாங்க. அந்த ஜெர்மனியோட மன்னர் கொல்லப்படுறார். 7ஆம் லூயிஸ் வந்து திருப்பி ஓடுறார். இந்த தோல்வி மிகப்பெரிய தோல்வியை அவர்களுக்கு கொடுக்கிறது. இப்போ இது என்ன நிலைமைக்கு போகுதுன்னா, ஒரு விஷயத்தை வந்து சிலுவை வீரர்கள் உணர்றாங்க. என்னன்னா, நம்ம எகிப்தை கைப்பற்றாமல் நம்ம ஜெருசலத்தை கைப்பற்ற முடியாது அப்படின்னு. இனிமேல் வந்து இது வந்து ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூவாக மாறுது. துருக்கியை கிரேக்கர்கள் ஆட்சி பண்ணுறாங்க, அங்கே லத்தீன் பீப்புள். ஆனாலும் இந்த இவர்களுக்கு அடங்கித்தான் ஐரோப்பிய மன்னர்கள் இருக்காங்க. குறிப்பாக பிரெஞ்சு மன்னர் இருக்கார், இங்கிலாண்டில் உள்ள ஒரு மன்னர் இருக்கார், ஜெர்மனியா, எல்லாமே கிறிஸ்டியானிட்டி பெரிய இருக்கிறது. அப்போ இந்த பகுதியை நம்ம கையகப்படுத்தணும் என்பது மத ரீதியாக நமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத போப் திருப்பி பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம வந்து இதை ஒருத்தரை குறைத்து மதிப்பிடவோ ஒருத்தரை கூட்டி மதிப்பிடவோ சொல்லலை. ஃபேக்ட் என்னென்னா, இவர்கள் ஜெருசலம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் என்று ஐரோப்பிய நாடுகள் நினைப்பதற்கான காரணம் ஜீசஸ் அங்கு தான் வருவார். இப்போ இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவர்களை யூதர்கள் நம்புறதே இல்லை, அன்னைக்கும் நம்பலை. ஆனாலும் யூதர்களுக்கு ஏன் கிறிஸ்துவ நாடுகள் உதவி பண்ணுறாங்க? ஜெருசலம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், மத நம்பிக்கையோட கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜெருசலம் நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் அந்த ஈராக் பகுதியில், ஜெருசலம் பகுதியில், அந்த பகுதியில் தான் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஜீசஸ் வர்றாரு அப்படின்னு கிறிஸ்துவம் நம்புது இல்லையா? அப்போ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் திருப்பி வந்து யூதர்களுக்கு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் இஸ்ரேலுக்கு போனால் தெரியும், யூதர்கள் வந்து கிறிஸ்துவ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தால் காரி உமிழ்ந்து விட்டு போவாங்க. இது நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு அது மேலே நம்பிக்கை கிடையாது. நாங்கள் வந்து அவரை கொலை பண்ணி போட்டுட்டோம், இன்ன வரைக்கும் நம்புகிறாங்க, நாங்கள் தான் சிலுவையில் அரைஞ்சிட்டோமே, அவர் எங்கே வந்தார், ஒரு உண்மையான இறை தூதராக இருந்தால் எங்களை வந்து அழிச்சிருக்கணும், அவர் உயிரோடு திரும்பி வந்திருக்கணும், அவர் வரலையே, அவர் தான் மறிச்சிட்டார, அவர் ஒரு சாதாரண மனிதர் என்கிற எண்ணம் பிரச்சாரம் யூதர்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஏன் வந்து கிறிஸ்துவத்தோடு அவங்க கை கோர்க்குறாங்க? தங்களுக்கு வேலை பார்க்க ஆட்கள் வேணும்.
இப்போ கிறிஸ்துவ மதத்தில் வந்து இன்றைக்கி இருக்க சிலர் தான் வந்து யூதர்களாக மாறினாங்கல்ல. இப்போ அந்த காலகட்டம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மீண்டும் வந்து இஸ்ரேலில் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாகினதுக்கு முக்கியமான காரணம் எடுத்த ஒரு முக்கியமான டிசிஷன் தான். அது வரைக்கும் பிறப்பின் அடிப்படையில் தான் யூதராக முடியும் என்கிற இடத்த மாற்றினாங்க. எப்படி மாற்றினாங்க? யார் வேண்டுமானாலும் யூதராக மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் அவங்க பேர் யூதர் கிடையாது, அவங்களுக்கு பேர் ஜியோனிஸ்ட். இது ஒரு ஜியோனிச தத்துவம். ஜியோனிச தத்துவம் என்றால் என்னென்னா, நீங்கள் வந்து யூதராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் செகண்ட் குவாலிட்டி யூதர். ஆனால் உங்களுக்கு யூதருக்கான எல்லா அடையாளம் கொடுப்போம், வரணும். நீங்கள் வந்து போயெல்லாம் எல்லாம் வேலையெல்லாம் பண்ண முடியாது. இந்த இந்த ராபிக்களாக நீங்கள் ஆக முடியாது. ராபிக்கல் என்றால் அந்த கோயிலுடைய புரோகிதர் அல்லது வந்து ஒரு ஃபாதர் தலைமை, அது ஆக முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த டிஎன்ஏ வேணும். ஆனால் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணலாம், எங்களோட போரிடலாம், எங்களோட எல்லா வேலையும் பண்ணலாம், எங்கள் மொழியை கற்றுக்கலாம், எங்கள் மத அடிப்படையில் திருமணம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நாங்கள் அந்த இதெல்லாம் கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் ஜியோனிஸ்ட். அந்த விஷயத்தை வந்து ஒரு 18ஆம் நூற்றாண்டில் அந்த யூத மத குருமார்கள் கண்டுபிடிச்சது தான். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி அந்த ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி இருக்கின்ற பல்வேறு நபர்கள் அதை சார்ந்தவர்கள் தான். இப்போ இருக்கின்ற நெதன்யாவு கூட ஜியோனிஸ்ட் தான். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடைய மருமகன் இருக்கார்ல, ஜாரட் குஷ்னர், அவங்களாம் அடிப்படையில் யூதர்கள். அவங்களுடைய தாத்தா வந்து இஸ்ரேலில் ஹிட்லருடைய வதை முகாமிலிருந்து தப்பி வந்தவர். அதை நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டது இப்படி ஒரு பின்னிப்பிணைந்த வரலாறு தான். இப்போ இந்த 2ஆம் சிலுவை யுத்தம் இப்படி தான் தோல்வி அடைந்து புறமுதுகடி ஓடினார்கள். அதற்கு காரணம் மன்னர் நூருதீன் சன்ஹி அவரும் அவரை சார்ந்தவர்களும் பலம் வாய்ந்த மன்னர்களாக இருந்தாங்க. அவருடைய தளபதியாக இருந்த சிர்கோ அவர் முக்கியமான நபராக விரட்டி அடித்தார்கள் என்கிற இந்த செய்தி தான் முக்கியமானது. ஸோ அதன் பிறகு சிலுவை யுத்தம் அப்படின்றது எதை நோக்கி போயிருக்கு? நம்ம சிலுவை யுத்தத்தை பற்றி ஒரு கான்செப்ட் என்ன, ஏன் சிலுவை யுத்தத்தை ஆரம்பித்தாங்க, எதற்காக வந்து இந்த பாப்பரசர்கள்னு சொல்லக்கூடிய போப்புகள் வந்து சிலுவை யுத்தத்துக்கு ஆள் திரட்டினாங்க, அதை பற்றிலாம் நம்ம பேசணும். அப்போ அந்த நம்பிக்கை ஏற்படணும், ஒருத்தன் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போயிடக்கூடாது. ஜெருசலம் வந்து அவங்க கைப்பற்றினால்தான் அவருடைய ஜீசஸ் வருவார். 2வது ஜெருசலம் பெத்லஹேம் என்பது ஜீசஸுடைய பிறப்பிடம், அது கிறிஸ்துவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும், அப்பொழுதுதான் உலகத்தை நாம் ஆட்சி செய்ய முடியும் என்கின்ற போதனைகளை தொடர்ந்து அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீட்சியாக நம்ம 2 சிலுவை யுத்தத்தை பற்றி பேசிட்டோம். 3வதாக நம்ம 2வது சிலுவை யுத்தம் சொல்லப்போனால் 9 லட்சம் பேர் வந்தாங்க, தோல்வி அடைஞ்சாங்க. அதற்கு காரணம் நம்ம பேசணும். மன்னர் நூருதீன் சன்ஹியை பற்றி பேசணும். அவருடைய ஆட்சி முக்கியமானது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய படைத்தளபதியாக இருந்த சிர்கோவை பற்றி பேசணும். சிர்கோவும் அவரை சார்ந்தவர்களும் தான் அவர்களை வந்து வெற்றி பெற்று அவர்களை தோல்வியுறை செய்து அவர்களை புறமுதுகு காட்ட வைத்ததெல்லாம் பார்த்தோம். இந்த காலகட்டம் என்பதையும் பேசியிருக்கோம். இதெல்லாம் பிற்கால சோழர்கள் காலத்தில் ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்கன் அவர்களெல்லாம் இங்கே பொற்கால ஆட்சி செய்த பொழுது அங்கே ஒரு நிகழ்ச்சி, இப்படி ஒரு சிலுவை யுத்தங்கள் நடந்ததை நம்ம பேசினோம். 3வது சிலுவை யுத்தம் நடந்தது. இப்போது மன்னர் நூருதீன் சன்ஹிக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னா, இனிமேல் வந்து இந்த சிலுவை யுத்த வீரர்களை இங்கே ஜெருசலத்தை கைப்பற்ற விடக்கூடாது, நிரந்தரமாக நம்ம வந்து இங்கே ஆட்சி செய்யணும், அவர்களை அங்கேயே தடுத்துடணும் அப்படின்னு நினச்சாங்க. அதை விட முக்கியமாக அவங்க நினச்சது என்னென்னா, இவர்கள் எகிப்து வழியாக வர நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போது துருக்கி வழியாக வர வெற்றி கிடைக்கல. துருக்கியிலேருந்து நீங்கள் லெபனானுக்குள்ளே வரணும், அந்த அலப்போங்கிற நகரத்துக்கு வரணும். அந்த அலப்போ வந்து இந்த நூருதீன் சன்ஹியுடைய தலைநகராக தன்னை மாற்றிக்கொண்டார், அங்கேயே வச்சுக்கிட்டார். உங்களுக்கு துருக்கிங்கிறது கிரேக்க நாடுடைய எல்லை, கான்ஸ்டான்டினோபிள். அதை தாண்டி உள்ளே வந்துட்டா அலப்போக்குள்ளே தான் கால் வைக்கணும், இங்கேயே அடித்து துரைக்கிடணும். அலப்போக்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் சிரியாவுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் உள்ளே வந்து அடித்தா ரொம்ப காலம் எடுக்குது. ஒன்று. 2வது எகிப்துக்குள்ளே வர விடக்கூடாது. என்னால் எகிப்து என்பதும் ஒரு கலாச்சார ரீதியாக ஒரு பெரிய நாடாக இருந்தது. அப்பொழுது வந்து வலுவிழந்த காலகட்டம், அப்பாசிய காலத்துக்கு பின்னாடி சொல்லப்போனால் அப்பாசியர் காலத்துடைய அந்த நீட்சியாகத்தான் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த சிர்கோவுடைய தம்பி மகனாக இருந்தவர் அல்லது அண்ணன் மகனாக தெரியல, அவர் பேர் வந்து சலாவுதீன் அய்யூபி. இவரை பற்றி நீங்கள் வரலாறு ஒரு அலெக்சாண்டருக்கு இணையாக பேசு. சலாவுதீன் அய்யூபியுடைய முழு பெயர் சலாவுதீன் யூசுப் இப்னு அய்யூபி. இவரை ஒரு பெரிய ஏன் வரலாற்று ரீதியாக பேசுதுன்னா, இவர் ஆட்சி காலத்துக்கு பின்பு
ஜெருசலம் ஒரு 700 ஆண்டுகள் கைப்பற்றப்படலை. இப்போ எப்படிப்பட்ட ஒரு செட் மார்க்கை அவர் செஞ்சார், ஒரு பெஞ்ச் மார்க்கை செஞ்சார். தொடர்ச்சியாக அந்த யுத்தங்கள் வந்தாலும் ஐயூபி காலத்துக்கு பின்பு அவர்கள் வெற்றியே பெறலை சிலுவை யுத்தங்கள். காரணம், இவர் செய்த அந்த நுட்பமான அந்த நகர்வு, போர்த்தந்திரம் சொல்லி கொடுத்தது, அடுத்த தலைமுறையை உருவாக்கியது என்கிற இடத்துல இந்த சலாவுதீன் ஐயூபியுடைய வீரம். அடிப்படையில் பார்த்தா உங்களுக்கு சலாவுதீன் ஐயூபி வந்து சிரியா நாட்டுக்காரரோ அல்லது பெர்ஷியனோ இல்லை, அவர் குர்திஸ். இன்னைக்கு குர்திஸ் மக்கள் தனிநாட்டுக்கே போராடுறாங்க. 5 கோடி மக்கள் இருக்காங்க. ஈரானில் கொஞ்சம் பேர் இருக்கான், ஈராக்கில் இருக்கான், சிரியாவில், லெபனானில், துருக்கியில் பரவலாக இருக்காங்கல்ல. அவர்களுக்கு தனிநாடு இல்லை, இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. குர்திஸ்தானுக்கு ஒரு தனிநாடு வேணும். ஆனால் அந்த குர்திஸ் சமூகத்தை சார்ந்தவர் தான் இந்த சலாவுதீன் ஐயூபி. இந்த சிர்கிங்க சொல்லக்கூடிய சிர்கோங்கிறவர் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர். இந்த சுலைமான் நூர்தீனுக்கு தளபதியாக இருக்கிறார். இப்போ 3வது அந்த சிலுவை போர் நடக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி விட்டுட்டாங்க. 2வது சிலுவை யுத்தம் பலரும் கொல்லப்பட்டுட்டாங்க, பெரிய பாதிப்பு. அப்போ 3வது சிலுவை போர் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிக்குது. அப்பொழுது இதை ஆரம்பிக்கிறது நம்ம பேசியிருக்கோம். இந்த சிலுவை யுத்தத்தை ஆரம்பிப்பது யாருன்னா அந்த பாப்பரசர் தான். நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும். நம்ம பாப்பரசரை திருப்பி சொல்கிறோம், கிறிஸ்துவ சமூக மக்களுக்கு ஒரு நெருடல் இருக்கும். நம்ம பாப்பரசரை இப்படி மதிக்கக்கூடிய பாப்பரசர் இப்படி செஞ்சாங்களான்னு. இப்பொழுது இருக்கின்ற பாப்பரசரை போன்று அப்பொழுது இல்லை. இப்போ இருக்காங்கல்ல, இப்போ தற்சமயம் பாப்பரசர் இருக்கார்ல, அவங்கெல்லாம் எதை பற்றி பேசுகிறாங்க? அமைதியை பற்றி பேசுவாங்க, சண்டே வேணான்பாங்க. 2வது பார்த்தீங்கன்னா எல்லா மன்னர்களும் அரசர்களும் மதிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி இருக்காங்க. போர் வேண்டாம், அமைதி, கருணை, இரக்கம். அப்பொழுது அவர்கள் மன்னர்கள் மாதிரி இருந்தாங்க, மன்னர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாங்க. மதத் தலைவர் மாதிரி, அதுதான் முக்கியம். அவர்கள் மதத் தலைவர்கள் மாதிரி இருந்தாங்க, குருமார்கள் மாதிரி இருந்தாங்க. நம்ம காலத்தில் பார்க்கணும்ல, சாணக்கியர் ஒரு 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 குரு தானே. அவர்களெல்லாம் போரை நடத்தினாங்க. அப்போ இந்த புதிய போப்பாக இந்த டியூஜீனியஸ் வந்ததுக்கப்புறம் இதே மாதிரியே 2 யுத்தம் தோல்வி அடைஞ்சிருச்சு. இது விடக்கூடாது, மீண்டும் போகணும். ஏனென்றால் மன்னர் நூர்தீன் சலாயிக்கு வயசாயிடுச்சு, சிர்கோ தளபதிக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு செய்தியெல்லாம் வருது அவங்களுக்கு. அவர்களுக்கு இந்த சலாவுதீனை பற்றி தெரியல. சலாவுதீன் சின்ன ஆள், ஒரு 30 வயது இளைஞர். அப்போ இதுதான் சரியான நேரம்னு 1187 கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு பின்னாடி எல்லாம் கிளம்பி வர்றாங்க. சிர்கோ முடிஞ்சிருச்சு வாழ்க்கை, நூர்தீனுக்கு முடிஞ்சு போச்சு. 30 வருடங்களுக்கு பின்னாடி நூர்தீன் முடிஞ்சு போச்சு, வர்றாங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் வரும்பொழுது எப்பொழுதுமே வழக்கமாக இந்த போருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய முதல் நபர் யாருன்னா பிரெஞ்சு மன்னர் தான். அவங்களுக்கு என்னென்னா இந்த போப்பை மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்க, இந்த கலாச்சாரம். இது ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். பிரெஞ்சு மன்னர் போப்பை மீற மாட்டார்ல, ஆனால் இங்கிலாந்து மன்னர் போப்பை மீறினதுனால தான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வந்தது. அது ஒரு தனி டாபிக். சொல்லப்போனால் அதுக்கு ஒரு சின்ன காரணம் கூட சொல்லுவாங்க. அது 16ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டது. இது ஒரு சின்ன தகவலுக்காக. ஹென்றி 8வது ஹென்றின்னு ஒரு மன்னர் இங்கிலாந்தில் இருந்தார். இது ஒரு சுவாரஸ்யமான தகவல். அந்த 8வது ஹென்றி ஒரு 3வதாக ஒரு திருமணம் முடிக்க ஆசைப்பட்டார். பொதுவாக போப்புகள் என்ன கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, மன்னர்கள் திருமணம் செய்தால் அது போப்போட அனுமதி பெற்று தான் திருமணம் செய்யணும்னு ஒரு சட்டத்தை வச்சுருந்தாங்க. ஹென்ரிக்கு என்ன கோவம்னா, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு போப்போட பர்மிஷன் கேட்கணுமா? முடியாது. இல்லை, அப்படி நீங்கள் சொல்றதை பார்க்கும்போது அது ஐரோப்பாவில் எத்தனை நாடுகள் இருந்தாலும் போப்போட பேச்சை கேட்போம். அப்படி தான் இருந்தது. அந்த அளவுக்கு மத ரீதியான ஒரு இது இருந்தது, டாமினேஷன், அரசியலில் மத ரீதியான இது இருந்தது. அப்போ அந்த ஹென்றி மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு போப்பே தேவையில்லை, அவர் ஒரு ட்ரம்ப் மாதிரி ஆள் போல, போப்பே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு புதிய ஒரு சர்ச்சு கட்டுறோம், ப்ரொட்டஸ்டன்ட்னா ஃபார்வர்டு திங்கிங், அப்படி தானே அர்த்தம். முற்போக்கு கிறிஸ்துவர்களாக மாறிட்டோம். இனிமேல் சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு போப் இங்கிலாந்துடைய மன்னர் தான் அப்படிங்கிற ஒரு கதை. இது 16ஆம் நூற்றாண்டில், அது நம்ம விரிவாக பேசலாம். அப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம், இந்த 3ஆம் சிலுவை யுத்தத்துக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. அப்போ ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 9 லட்சம் பேர் திரட்டிக்கிட்டு பெரிய படையாக வர்றாங்க. இந்த தடவை விட்டுறக்கூடாது, ஃபஸ்ட்டு தடவை ஜெயித்தோம், அப்போ அவங்களுக்கு தெரியல நம்ம சண்டை போட வர்றது. அப்புறம் திருப்பி வந்துட்டோம், 2வது தடவை நம்மளை இவ்வளோ பேரும் போய் தோத்துட்டோம். இந்த தடவை நம்ம ஜெருசலத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் நம்ம எகிப்தை முதல்ல பிடிக்கணும் அப்படின்னு படைகளை பிரித்து கொண்டு வராங்க.
இப்போ இங்கே நூர்தீன் மன்னர் வயதாகி படுக்கையில் இருக்கார். அவர் சிறுகோவை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் உன்னுடைய சகோதரன் மகனை பற்றி கேள்விப்படுறேன், சலாவுதீனை பற்றி. அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடு, அவனை அடுத்த தளபதி ஆக்கு அப்படிங்கும்போது சலாவுதீன் எகிப்துடைய மன்னராக பிரகடனப்படுத்த, மன்னர்னா அவருக்கு கட்டுப்பட்ட ஒரு ஆளுநராக பிரகடனப்படுத்தப்படுறார். இது ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். அப்போ எகிப்து கண்ட்ரோல் ஃபுல்லாக சலாவுதீனுக்கு வருது. இந்த நேரத்தில் தான் அந்த யுத்தம் வருது. அப்போ ஷிர்கோ என்ன சொல்கிறாரு, நீ தான் பார்த்துக்கணும். யாரை? சிலுவை வீரர்கள் 9 லட்சம் பேர் வர்றான். தகவல் தெரிஞ்சிருக்கும்ல, பெரிய படை வருது. இப்போ பெரிய ஒரு போர் நடக்குன்னு தெரிஞ்சால் அது உடனே நடக்காது. ஒருத்தர் கிளம்பி வந்து சேர்றதுக்கே ஒரு வருஷம் ஆகிடும். அப்படி தானே போயிருக்கோம், நடந்து நகர்த்தி கொண்டு வந்து தகவல் தெரிஞ்சு. அப்போ இங்கே பெரிய படை திரட்டி இந்த சிரியாவில் டமாஸ்கஸில் ஒரு பெரிய படையை நிப்பாட்டுறாரு, யுக்திகளை மாற்றுறாரு. பெரிய படை யுக்திகளை மாற்றுறாரு. அந்த 3வது அந்த சிலுவை யுத்தம் மிகப்பெரிய வெற்றியை சலாவுதீனுக்கு கொடுக்குது. இது வந்து சொல்லப்போனால் வரலாற்றில் அவங்க பதிவு பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அந்த பகுதியில் எந்த மன்னரும் பெற்றதில்லை. ஏன்னா 9 லட்சம் படை வீரர்கள், 3 நாடு, பிரான்ஸ் இருக்குது, ஜெர்மன் இருக்குது, இவ்வளோ பேர் வந்தும் அது தோற்று போனது சலாவுதீனுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. மன்னர் நூர்தீன் மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்பட்டு, இனிமேல் பெரிய படைத்தளபதி, தலைமை தளபதி சலாவுதீன் தான் அப்படிங்கிற அறிவிக்கிறாங்க. இது ஒரு பெரிய மாற்றமாக அங்கே வருது. இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, சலாவுதீன் வெற்றி பெற்றது 1987. அதுக்கப்புறம் 1918 வரை அந்த மேற்குள்ள நாடுகள் இஸ்ரேலை கைப்பற்றவே இல்லை. இதுதான் முக்கியமானது. ஜெருசலத்தை கைப்பற்றவே இல்லை. சலாவுதீன் இறந்து போயிருக்கலாம். சலாவுதீன் அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருடங்கள் இறந்து போயிடு. இன்னொன்று தெரியுமா, சலாவுதீன் அவர் மரணிக்கும் போது சலாவுதீனுக்கு வயசு 57 தான். சலாவுதீனுக்கு 57 வயசு தான். ஆனால் அந்த 10-15 வருடங்கள் அவர் செஞ்ச விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அமேசிங். அலெக்சாண்டருக்கு இணையாக அவரை பதிவு பண்ணுறாங்க. சைப்ரஸுக்கு இணையாக, மன்னர் சைப்ரஸுக்கு இணையாக பதிவு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரம் மிகுந்த வரலாறு. அதை பற்றி எத்தனையோ சினிமாக்களும் வந்து விட்டதை நம்ம பார்க்குறோம். இப்போ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, போரில் தோல்வி அடைஞ்ச உடனே ஒரு ஒப்பந்தங்கள் ஏற்படும். ஒப்பந்தங்கள் நடக்குது. 1992 87 வந்தது. 4 வருடம் நடந்த யுத்தம். நீங்கள் யுத்தம்னா நீங்கள் இந்த இப்போ நடந்துச்சுல 40 நாள் யுத்தம், அப்புறம் போர் நிறுத்தம், ரிட்டாலியேஷன் அறிவிக்கிறாங்கல்ல, அப்படி இல்லை, தொடர்ச்சியாக நடந்தது. 1987 ஆரம்பித்த யுத்தம் முடிவடையும் போது 1992. எத்தனை வருஷம்? 5 வருஷம். 5 வருடம் போராடி அவர்களை பணிய வைத்தவர் சலாவுதீன். எவ்வளோ பெரிய போர்க்காலத்தில் அவங்க இருந்திருப்பாங்க. 92 உடன்படிக்கை ஏற்படுது. யாருக்கும்? சலாவுதீனுக்கும் இந்த சிலுவை யுத்த வீரர்களுக்கும் ஏற்படுது. எங்கே வச்சு? ரமலா அப்படிங்கிற நகரம். நீங்கள் கேள்விப்படலாம் ரமலா எங்கே இருக்குன்னு. பாலஸ்தீன தலைநகரம் தான் ரமலா, வெஸ்ட் பேங்க்ல இருக்குது. ஸோ ரமலாவில் வச்சு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இனிமேல் எப்படிப்பட்ட ஒப்பந்தம்னா அதையும் வரலாற்றில் பதிவு பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 7ஆம் நூற்றாண்டில் ஹலீஃபா உமர் பெரிய அதிபராக இருந்தார் சவுதியில். முகமது நபிக்கு பின் அபூபக்கர், அதுக்கப்புறம் உமருங்கிற கலீஃபா 10 வருடம் ஆட்சி செய்தார். அது ஒரு சிறந்த ஆட்சி என்று இன்றைக்கு வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்ட ஆட்சி. ஏன்னா அவர் காலத்தில் தான் ஜெருசலம் கைப்பற்றப்பட்டது. அப்பொழுது ஒப்பந்தங்களை போட்டாங்க. எப்படி ஒப்பந்தம்? இனிமேல் யாருக்கும் சண்டை வர வேண்டாம், இந்த ஜெருசலத்தை எல்லா மதங்களும் பயன்படுத்தணும். நம்மளே பேசியிருக்கோம், 3 மத சங்கமம் நடக்கணும், யூதர்களும் இங்கே வாழலாம், கிறிஸ்தவர்களும் வாழலாம், முஸ்லீம்களும் வாழலாம். இதில் வந்து ஒரு மதசார்பற்ற பகுதியாக இருக்கணும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு ஒப்பந்தம் நடக்குதுல்ல, அந்த ஒப்பந்தத்தை தான் பின்னாடி மீறினாங்க. இதே போன்ற ஒரு ஒப்பந்தத்தை சலாவுதீன் போடுறார். அதான் அவரை பற்றி பாராட்டுற விஷயம். இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்து வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஹலீஃபா உமருடைய ஒப்பந்தத்தை நான் புதுப்பிக்கிறேன். எப்படி வந்து உங்களோட ஒப்பந்தம் போட்டார், எப்படி யூதர்களோட ஒப்பந்தம் போட்டாரோ அதே போன்று நான் மேற்குலக நாடுகளோடு, குறிப்பாக இந்த சிலுவை யுத்த குழுக்களோடு நாங்கள் ஒப்பந்தம் போடுறோம். இதே சரத்து தான், யாரு வேணாலும் வாங்க. எப்படி போடுறாங்க? ஜெருசலத்துக்கு ஏன் சண்டை போடுறீங்க? யாரு வேணாலும் வாங்க, தரிசிங்க, ஜீசஸ் பிறந்த இடத்த போய் நீங்கள் வந்து பாருங்கள், சண்டை வேண்டாம். இந்த ஒப்பந்தம் நடக்குது. ஆனால் 1993 இந்த ஒப்பந்தம் முறிக்கப்படுது. என்ன காரணம்னா, இவர் சலாவுதீன் மரணம் அடைஞ்சிறார். இயற்கையாக அவர் இந்த போர் காரணமாக நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைகிறார்.
இதை கேள்விப்பட்ட சிலுவை யுத்த வீரர்கள் அவர் தான் செத்து போயிட்டார, திருப்பி அடிப்போம், அவரோட முடிஞ்சு போச்சு ஒப்பந்தம் அப்படின்னு மறுபடியும் திரட்டுறாங்க. மீண்டும் 4வது யுத்தம் வர்றாங்க. கிளெமெண்ட் III அப்படின்னு ஒருத்தர் அப்போ போப்பா இருக்கார், இவருக்கு அப்புறம் அவர் திரட்டுறார். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் ஒப்பந்தம் 4வது இதுக்கு வர்றாங்க, வெற்றி கிடைக்கல. புரிஞ்சுக்கங்க. 5வது வர்றாங்க, வெற்றி கிடைக்கல. காரணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இவருடைய மகன், யாருடைய மகன், நம்ம சலாவுதீனுடைய மகன் மாலிக் ஆதில்னு ஒரு இளைஞர், அவர் தந்தையை போலவே போர் நடத்துகிறார். அவர் வந்து சலாவுதீனுடைய மகன். இதெல்லாம் நடக்குது 4வது 5வது காலகட்டத்தில். இந்த யுக்தி, தந்தை சொல்லி கொடுத்த யுக்தியை வச்சே மிரட்டுறாங்க. எகிப்தை விடலை, எகிப்து வழியாகவும் வர விடலை. இப்படி தொடர்ச்சியாக 8 சிலுவை யுத்தங்கள் நடக்குது. 8 சிலுவை யுத்தங்களும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த சிலுவை யுத்தம் என்பது 1281 முடிஞ்சிச்சு. 1090 1290 இந்த 200 வருடங்களில் 8 சிலுவை யுத்தங்கள் முடிவடைஞ்சு சிலுவை யுத்த வீரர்கள் சோர்வடைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டதுக்கு எவனும் வரல. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து 4, 5, 6, 7, 8ன்னு தோல்வி, மக்கள் இழப்பு, உயிரிழப்பு வேண்டாம். குறைந்தபட்சம் சலாவுதீன் ஐபியுடைய அந்த ஒப்பந்தத்தையாவது நம்ம வந்து புதுப்பிச்சு போக வர வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பெத்லஹேமை பார்க்கணும், ஜெருசலத்தை கிறிஸ்துவர்களுக்கும் புனித பூமி தான், அது வர்றதுக்கு நம்ம வச்சுக்குவோம். இது வேண்டாம் என்று ஒரு முடிவை எடுக்கிறார்கள். இது 1290. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்னென்னா, இந்த துருக்கியை தலைவராக கொண்டு உதுமானிய கலீஃபகம் பெரிய அளவில் பூமாகுது. ஒட்டமன் பேரரசு சலாவுதீன் ஐபி காலத்துக்கு பிறகு ஒட்டமன் பேரரசுடைய பூமாகுது. பார்த்தீங்களா, எப்படி அப்பாசிய கலீஃபகம் இருந்ததோ அது மாதிரி. அப்போ கான்ஸ்டாண்டினோபிள் வீழ்த்தப்படுது. கான்ஸ்டாண்டினோபிள் அது வரைக்கும் கிரேக்க நாடாக இருந்தது. இந்த ஒட்டமன் பேரரசு இவர்களும் பாரசீகத்தை சேர்ந்தவர்கள் தான், அடிப்படையில் ஈரானியர்கள் தான். திருப்பி ஈரானு, துருக்கி, ஈராக்கு இவங்கேருந்து எங்கேயாவது ஒரு ஆள் முளைச்சிக்கிட்டு தான் இருந்தான். அப்போ அங்கே ஒரு ஆரம்பிக்கப்பட்டு ஒரு உதுமான், அதுக்கப்புறம் அவர் பேரில் தான் அது உதுமான், மன்னர் உதுமானுடைய பேரில் தான் அந்த கலீஃபகம். கிட்டத்தட்ட 630 வருடங்கள் ஆட்சி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1920 வரை, 1290 இருந்து 1920 வரை கிட்டத்தட்ட 630 வருடங்கள், 7 நூற்றாண்டுகள் ஒரு ஆட்சி. துருக்கியில் உதுமானிய கலீஃபகம் என்கிற பேரில் உலகத்தில் பெரும்பகுதியை ஆட்சி பண்ணுறாங்க. பாலஸ்தீனம் கூட அது கூட பகுதியாக தான். பாலஸ்தீனம், எகிப்து, பாரசீகம், ஈராக்கு, இந்த பகுதி முழுவதும், சவுதி அரேபியா, இந்த பகுதி முழுவதுமே உதுமானிய கலீஃபகம். எப்போ மாற்றம் ஆகுதுன்னா, இந்த முதலாம் உலகத்தில் நடக்குதுல்ல, அதில் வந்து யாருடைய கை ஓங்குச்சு? பிரிட்டனோட கை ஓங்குச்சா? பிரான்ஸோட கை ஓங்குச்சா? உங்களுக்கு வந்து மாடர்ன் டெக்னாலஜி, இரண்டாவது அந்த ஆயுத வெப்பன்ஸ் எல்லாம் மாறிச்சு. இந்த கத்தி சண்டையெல்லாம் தாண்டி துப்பாக்கிகள் அது இதுன்னு பெரிய அளவில் வந்த காலகட்டத்தில் அவருடைய ஆதிக்கம் அதிகமாச்சுல. அப்பொழுது பல நாடுகளை பிரிட்டனும் பிரான்ஸும் காலனி நாடுகளாக வச்சுருந்தாங்க. அப்பொழுது இந்த பகுதியை இப்போவாது பிடிச்சிடணும்னு நினச்சாங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய கனவுங்க. அதில் 20களில் அந்த உதுமானிய கலீஃபகம் வீழ்த்தப்படுது. அது வந்து அதில் பெரிய சதிகள், அதை பற்றி பேசினா அது ஒரு டாபிக் பேசலாம். வீழ்த்தப்படுது. வீழ்த்தப்பட்டதுக்கப்புறம் ரொம்ப ஆவலாக பிரிட்டன் வீரர்களும் பிரெஞ்சு வீரர்களும் சிரியாவுக்குள்ளே வர்றாங்க. அப்பா, இனி எவனும் தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, சலாவுதீன்லாம் செத்து போய் எத்தனையோ காலமாச்சு. இது நடந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் சலாவுதீனுடைய அந்த அடக்கஸ்தலம் எங்கே இருக்குன்னா சிரியாவில் இருக்குது, டமாஸ்கஸில். அங்கே இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். கிறிஸ்துவர்கள் யோவான்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவரும் ஜீசஸுடைய அந்த பைபிளில் சொல்லப்படுகின்ற முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. அதை முஸ்லீம்கள் வந்து யஹ்யாம்பாங்க. யஹ்யா என்பவரும் ஒரு நபி என்று இஸ்லாம் சொல்லுது. இந்த யோவானுடைய அடக்கஸ்தலம் சிரியாவில் டமாஸ்கஸில் இருக்குது. அவருக்கு பக்கத்தில் தான் இந்த சலாவுதீனுடைய அடக்கஸ்தலம் இருக்குது. பொதுவாக யோவானுடைய அடக்கஸ்தலத்தை கிறிஸ்துவர்கள் வந்து பார்ப்பாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் வர்றாங்க. இந்த வீரர்கள்லாம் எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா, லெபனான் சிரியா வந்து பிரான்ஸுக்கும், பாலஸ்தீனம் சவுதி அரேபியா வந்து இங்கிலாந்துக்கும் பிரிச்சுக்கிட்டாங்க காலனி நாடுகளாக. இந்த முதலாம் உலக யுத்தம் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அப்போ பிரெஞ்சு வீரர்கள் இந்த யோவானுடைய அடக்கஸ்தலத்துக்கு வந்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? இது வரலாற்றில்
பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. சலாவுதீனை பார்த்து, சலாவுதீன் இப்போ நாங்கள் வந்துட்டோம், இப்போ எந்திரிச்சு வா எங்கள் கூட சண்டைக்குன்னு கேட்டாங்களாம். இப்போ எந்த அளவுக்கு சலாவுதீனை பற்றி அங்கே வந்து தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கணும். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவர் செத்து போய் ஒரு 700 வருஷத்துக்கு அப்புறம் சலாவுதீனே எந்திரி, நாங்கள் வந்துட்டோம், உங்கள் நாடை பிடிச்சிட்டோம், இப்போ வா எங்களோட சண்டையோட அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது இருந்ததாக சொல்கிறாங்க. இதுதான் வரலாறு. அப்போ இப்படித்தான் அதுக்கப்புறம் காலனி நாடுகளாக வந்தன. இந்த 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 சிலுவை யுத்தங்கள் 200 வருடங்கள் நடந்தது என்பது ஜெருசலத்தை கைப்பற்றுவது. இப்போ நிகழ்காலத்தில் ஜெருசலத்தை ஏன் கைப்பற்ற நினைக்கிறாங்கங்கிறது நீங்கள் சிலுவை யுத்தத்தை நீங்களுடைய அதோட நுட்பத்தையும் அந்த வரலாற்றையும் புரிந்து கொண்டால் இப்போ ஒரு மாடர்ன் எராவாக சிலுவை யுத்தத்தை நடத்துகிறாங்க அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கடந்த கால சிலுவை யுத்தத்துடைய ஒரு புதிய பரிமாணம் தான் இப்போ நடக்கின்ற யுத்தங்கள். இப்போ ஏன் கிறிஸ்துவ நாடுகள் வந்து ஒன்று இஸ்ரேலுக்கு சாதகமாகவும் அல்லது மௌனமாகவும் இருக்குவதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு யுனைடெட் நேஷன் வந்து அமெரிக்கா மேலே கோபமாக இருந்தால் கூட இந்த விஷயத்தில் ஏன் தலையிடாமல் இருக்காங்கன்னா, அவர்களை பொறுத்தவரை இஸ்ரேல் என்பது, அதை தாண்டி ஜெருசலம் என்பது முக்கியமானது. அது வந்து மேற்குள்ள நாடுகளுக்கு எப்பொழுதுமே எளிதாக பார்க்கக்கூடிய இடமாக, அணுகக்கூடிய இடமாக இருக்கணும், நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் என்று நினைப்பது தான் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் இஸ்ரேலை ஆதரிப்பதும் அமெரிக்கா யுத்தத்தில் மௌனமாக கடப்பதும். இது இப்போ நடக்கின்ற யுத்தங்களும் சிலுவை யுத்தத்துடைய ஒரு மறு வடிவம், ஒரு நவீனத்துவம் பெற்ற ஒரு சிலுவை யுத்தம் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.